மனசு ஜென்மமா நீ? ஊர்ல இருக்கிற எல்லா வம்பையும் கூட்டி பெருக்கி நார்பீட்டில கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சுட்டு உடம்புல கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம நடு வீட்டுல உட்கார்ந்து சோத்துன்னு இருக்க. ஆச்சி எல்லாம் ஆயிட்டு மேல மெத்தை ஷிஃப்ட் பண்ணு. நான் அங்க வச்சதுல அந்த மொட்டை வெயில்லையா? ஆமா, எங்க அம்மாக்கு தான் நான் நடு வீட்டுல உட்கார்ந்து திங்கிறது கஷ்டமா இருக்கு. அவ கடக்க கொழுப்பு எப்ப பார்த்தாலும் கொலைங்கரசல்ல இருந்து தூத்துக்குடி டவுனுக்குள்ள போய் வம்பு பண்றது, காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறது, காலி பையில சங்காத்தம் அடிதடி எல்லாமே. உங்க அண்ணனை யாராவது அசிங்கமா பேசினா நீ என்ன பண்ணுவ? கழுந்தொலைக்கு எடுத்து அடிச்சு போடுவேன். அதே உலக்கை எடுத்துதான் நானும் அடிச்சேன். எங்க மாமனை யார் எதிர்த்து பேசினாலும் நான் அடிப்பேன், வேணும்னா வெட்டுவேன். அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? நிக்கி என்னால பேசலாம். எப்பல பேசினா? அது வந்து மாமா, அன்னைக்கு தெரேஸ்புரம் பஞ்சாயத்துல உங்க முன்னால கை நீட்டி எதிர்த்து பேசினானுல்ல, அன்னைக்கே அடிக்கிறதுக்கு சுத்து போட்டோம். எஸ்கே போய் மதுரையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்குதான் திரும்பி வந்தான். அதான் 2 தட்டு தட்டணும். இலை ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்தா 5 நிமிஷம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கும். இப்படி 2 மாசத்துக்கு பிறகு போய் ஒருத்தன் அடிக்கிறது. அருவாளை தூக்காத, ஆத்திரப்படாதுன்னு சொன்னா கேக்குறானவே. எப்பதான் விளங்க போறானோ? அவன் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவன். பரணி அழுவாங்க. ஆமா ஆமா, பரணி நட்சத்திரத்துல பிறந்ததால பரணி புத்திரன்னு பேர் வச்சோம். ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கெட்டவன். அப்படி கூப்பிட்டா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராமே. ஒழிக்கிறத பேரு. ஐயாவுக்கு எப்பாவது கையில காசு குறைஞ்சா கல்லாப்பட்டியில கை விட வேண்டியது. அதிகமானா கூத்தடிக்க நல்ல தண்ணி தீவு போக வேண்டியது. ஐயா கூத்தடிக்க எல்லாம் போக மாட்டானு ஐயா. நான் தான் குடிக்கிறதுக்கு ஒரு கூட நல்ல தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பி விடுவேன். என்ன விளையாட்ட? இங்க பாருமா, அவனை ஒழுங்கா வந்து உப்பளத்துல எனக்கு உதவியா இருக்கு சொல்லு. உப்பு காய்ச்சினா தப்புன்னு காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் உப்புக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கெட்டவர்தான் வர சொல்லுவாச்சு. ஐயா உன்னை இந்த செம்புனைக்கு கூப்பிடுதான் ஐயா. வராச்சு. என்னம்மா இது? ஆமையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லம்மா கெட்டவே செம்புனைக்கு மாக்கா விரல் சுத்தி சர்வச்சட்டி அழுக்கு ரொட்டின்னு பக்க பேர் வச்சிருக்கானு ஐயா. உனக்கு கூட ஒரு பேர் வச்சிருக்கானுவல்ல, சால்ட் சரவணன். எஸ் எஸ். போதுமா? போ. பாவம் புள்ள பசி தாங்க மாட்டானே. முத்து ஏல முத்து, ஐயா சாப்பிட வாய்யா. ஆச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். சோத்த பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. குடு ஆச்சி குடு. முத்து ஆச்சி நான் இங்க இருக்கேன். வந்துட்டாய முத்து. வாயா வாயா. உன்னையால கூப்பிட்டது நான் என் முத்துவல்ல கூப்பிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பேரை நாய்க்கு வைக்க வேண்டியது, அதை திட்டணும்னா என்ன திட்ட வேண்டியது, என்ன பாராட்டணும்னா அதை பாராட்ட வேண்டியது. இருங்க இருங்க, என்ன அசிங்கப்படுத்துறீல்ல? நான் இதே தூத்துக்குடி தொகுதியில நின்னு ஒரு நாளைக்கு சாமாவும் ஆய் காட்டுறேன். என்னது சாமா ஊவ? அதே ஆச்சி, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அப்படி விளங்குற மாதிரி சொல்லல, விளங்காத பையல. நான் எம்எல்ஏ ஆயி அப்புறம் மந்திரி ஆயி. இல்ல புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். என்னடா கொடுமை இந்த வீட்டுல. மனுஷன நாயினுங்கிறாங்க, நாய புள்ளைனுங்கிறாங்க. இன்னமே நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கிளம்பிடா கிளம்புறேன். ஆச்சி என்ன விடு. உனக்கு அப்பப்ப பாசம் வரும் செல்போன் சிக்னல் மாதிரி. என்ன விடு, என்ன விடு ஆச்சி. ஆனியா? ஆனிக்குள்ள பாசம் கூட இந்த ஆட்சிக்கு இல்லாம போச்சு. பாரு, நாயம்மா உன்னை அடிச்சு அம்மம்பரம் தாண்டி தேரியில ஒண்ணு போய் விட்டு வரணும். என்ன அந்த புழுக்கிராச நினைச்சாத்தே பயமா இருக்கு. இல்ல முத்து, எம்எல்ஏ ஆகி என்னல பண்ண போற? அப்படி கேளு பரணி. முதல்ல தூத்துக்குடியில ஒரு பீச்சை உருவாக்க போறேன். பீச்சை எப்படில உருவாக்குவ? தாமிரபரணி ஆத்துல நடக்கிற காஞ்ச மண்ணை அள்ளிக்கிட்டு வந்து கடற்கரை ஓரமா கொட்டி அது மேல 4 போட்டோ வாங்கி போட்டு 10 பயவலையில லவ் பண்ண சொன்னா அது பீச் ஆயிட்டு போகுது. பிறவு என்ன, ரேஷன் கடை அத்தனையே ரேஷன் ஹோட்டலா மாத்த போறேன். என்னது இலவசமா 3 வேளையும் நான் சோறு போட போறேன்ல. அது மட்டும் இல்ல, டீ காபி பிராந்தி பிஸ்கி எல்லாம் தண்ணி குழாயிலே அனுப்பிச்சு வைப்பேன். அப்பப்ப புடிச்சு குடிச்சுக்கலாம்ல. ஒரு குழாயில எப்படி எம்புட்டு வரும்? அட செம்புனைக்கு ஒரே வயர்ல 63 சேனல் வருது இல்ல. ஒரு குழாயில எல்லாம் வராதா? போதா குறைக்கு நதி நீரை பதிநீர் ஆக்குற திட்டம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குற திட்டம், சேது சமுத்திர திட்டம் மாதிரி நந்தா சமுத்திர திட்டம், புதாமகன் சமுத்திர திட்டம், இப்படி பல திட்டத்தை கையில வச்சிருக்கீங்க. சாவியை குடுப்பா, உனக்கு வண்டி வேற ஓட தெரியாதுல.
எம்எல்ஏ சொல்ல தாங்க முடியல. வண்டி பாத்து சும்மா இருக்கீல நிலே வண்டி இடிச்சு தண்ணில தள்ளிட்டு இங்க இந்த ஓடவ பாக்க கண்ணு என்ன பெதட்டில வச்சிருக்க இல்ல இல்ல அவளுக்கு வண்டி சரியா ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? அப்ப லைசென்ஸ் இல்லையா? இல்ல போலீஸ் போன் பண்ணுங்களே. போலீஸ் சாரிங்க. சாரியா? சாரி கேட்டா தண்ணில விழுந்த வண்டி தன்னால மேல வந்து நிக்குமா? இல்ல சொம்பனக்கி வண்டிக்கு என்னாச்சுன்னு பாருல. இன்ஜின்ல உறவு தண்ணி புந்துட்டு வித்தா 1 கிலோ பேரிச்சம்பழம் தான் தேரும். என்ன இப்படி சொல்றாவ? ஒரு பிடி சக்கரை டேங்க்குள்ள போட்டாலே இன்ஜின் சீஸ் ஆயிடும். இப்போ ஒரு லோடு உப்பே வண்டிக்குள்ள போயிருக்கு. அவ்வளவுதான், மொத்தமா இன்னைக்கு கெட்டு போயிரும். உப்பு தண்ணில விழுந்தா கெட்டு போயிரும்னா தண்ணில விழுந்த 2 பேரும் கெட்டா போயிட்டாவ. கப்பல் கூட தண்ணில தான் கிடக்கு, கெட்டா போச்சு. ஏய் என்னடா எகதாளமா பேசிட்டு இருக்க? அடிங்க. நான் உன்னை டவுன்குள்ள பார்த்தது இல்லையே. எந்த ஊர்ல நீ? என் பேரு வள்ளி, ஊரு திருச்செந்தூர். இங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன். திருச்செந்தூர்ல கடல் தண்ணி வத்தி போச்சு, நீங்க அள்ளிட்டு போலான்னு வந்தியோ? முத்து என்ன பரணி? வண்டியை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும் சொல்லல? வண்டி இன்ஜினை பிரிச்சு வேலை ஆக்கணும், ஒரு 10 ரூபா ஆண்டு. இந்தாங்க நீங்க கேட்ட 10 ரூபாய். ரொம்ப அதிகம் தான். ஏய் அவன் 10,000 ஆகுங்கறான், நீ 10 ரூபாய் நீட்ற. இல்ல இவன் வண்டி எப்படிங்க வச்சுக்கல? ஓகே. ஐயோ இது இவ வண்டி. 2 நாள்ல நானே வந்து கொடுத்துறேன். இது நாங்க நம்பணுமாக்கும். வீட்டு அட்ரஸ் கொடு. ஐயோ வீட்டுக்கெல்லாம் வந்தா எங்க அம்மா என்ன பிச்சு போடும். நான் திருச்செந்தூர் ஆதித்தனார் காலேஜ்ல தான் படிக்கிறேன். அங்க வந்து வள்ளின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். 2 நாள்ல காசு இங்க வரல, காலேஜ்க்குள்ள பூந்து கரைச்சல் பண்ணிடுவேன். என்ன? சரி நான் வரேன். ஆமா உங்க பேர் என்ன? கேட்டவன். ஓஹோ நீங்களும் கடல் தண்ணியில விழுந்துட்டீங்களோ? பாவம். சொம்பனக்கேனா நான் வரேன். ஓகே பை. ஏமா நீ அண்ணன் வீட்லயே தங்கிட்டங்கிறது சரிதான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. கட்டுப்பட்ட இடத்துல நல்லது கட்டதுக்குன்னு நீ முள்ளக்காட்டுக்கு வந்துட்டு போனா தானே நல்லா இருக்கும். அவனை நினைச்சாதான் மாமா எனக்கு வயிறு எரியுது. அவன் ஜாதகத்தை எழுதினதே நான் தான். நல்லா எழுதுனீங்களே சாதகம். அவன் யாரையாவது வெட்டுவான், இல்லன்னா யாருக்கிட்டாவது வெட்டு வாங்குவான். இதைத்தானே எழுதுனியே. பரணி யாருதான் தவிட்டுறது? முரட்டு பே தான் யாரையும் வெட்டுவேன். இல்லை பரணி, செக்கச்சேவேன்னு சட்டை புதுசா இருக்கு. இதுவா சித்தப்பா? இது போத்தீஸ்ல வாங்குனது. எந்த போத்தீஸ்ல வாங்குறான்னு கேளுங்க. மெட்ராஸ் போத்தீஸ் தாத்தா. 1000 ரூபாய் பேண்ட் ஷர்ட் எடுக்க 10,000 ரூபாய் பிளேன் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருக்காரு ஒரு மெட்ராஸ்க்கு. 1000 ரூபாய் மீன் பிடிக்க 1 லட்சம் ரூபாய் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது இல்லையா? அந்த மாதிரி தான். நியாயம் தானடே. இல்ல ஒப்பங்காசை யாராவது அழிக்கணும்ல. ஏமா குத்தகை பணத்தை எப்படி வராம பேச்சுக்கனே. மாமா எங்க அப்பா வீட்டுக்கு சேங்கிட்டு குடுமா குடுமா. வேணா சித்தி அந்த பணத்தை ஏன்ட்ட கொடு. நானும் முத்தும் பீரோல வச்சு பத்திரமா கவக்க. ஐயா அம்மா எப்படி 2000 தேங்காய் திருடி 8000 ரூபாய் குத்திய அந்த மாதிரியா? என்ன மாமா சொல்றீங்க? நான் திருடனா? எனக்கு இந்த அவன் பேரு தேவையா? என் அரசியல் எதிர்காலம் பாதிச்சிராதா? இந்த முத்து கேவலமா நடப்பானே. வெள்ளி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன். என்னாச்சு வெள்ளி பிள்ளையாரு? வெள்ளி பிள்ளையார் எப்படி என்ன உடைஞ்சது? எப்படி இல்ல என்னாச்சு சொல்லல? இல்ல மாமா 6 மாசத்துக்கு முன்னுக்க வெள்ளி பிள்ளையார் வீட்டுக்காதான்னு சொல்லி அதை வித்து விட்டு உங்க மனசு நோக்கூடாதுன்னு மண் பிள்ளையார் வாங்கி நானும் பண்ணி மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சோம். ஒட்டு கொடுத்துட்டானே. அம்மா இந்த 2 பையனும் திருட்டு பையன் வீட்லயே இருக்க கூடாது, போ சொல்லு. நான் எங்க ஆச்சு போவேன்? எங்க வேணாலும் போ. இந்த எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த கேஎஸ்பி தியேட்டர்ல போய் 3 ஷோவை பார்த்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்தியா அம்மைய, நான் அவனை வைத்திட கூடாதான், அதுக்காக அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலயே அவன் கெட்டு போறான். என்ன சிரிக்கிற? ஏய் முத்து, எனக்கு தெரியாம 2000 காயை எப்படி பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. பெரிய மூலக்காரன்ல நீ. அது பரணி ஐடியா இல்ல. மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டி தானே வேலை ஏறி பறிச்சு போட்டேன். பிச்சிருவேன் பாட்டவா. போட்டு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கேன், வாங்கிட்டு போடுறது தானா? என்னல அந்த திருச்செந்தூர்காரி 2 நாள்ல வந்து காசு தரேன்னா இன்னும் ஆளே காணோம். ஆமா, வண்டியை நல்லா கழுவி பெட்ரோல் மாத்தணும் சரியா போச்சு. இதுக்கு போய் 10,000 ரூபாய் மீட்டர் போட்டேன்னா எப்படி இல்ல? அப்படியே சொல்றல. டிவிஎஸ் வண்டி வர மாதிரி இருக்கு. என்ன வேணும்? சொடக்கா போடுறீங்க? இங்க கல்யாண வீட்டுக்கு எப்படி போகணும்? அது வந்து இல்ல. டிரைவர் கிட்ட சொல்லுங்க. அட்ரஸ் கூட நீங்க கேட்டுக்கிட மாட்டீங்களோ? அண்ணே
சொல்லுங்க. அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு வேத கோயில் வரும். அதுக்கு 4வது வீடு தான் கல்யாண வீடு. ஊருக்கார கல்யாணம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். இறங்கி உள்ள போய் பாருங்க. சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். அம்மா எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. யக்கோ சௌந்தரா தேவி அம்மா வண்டி வந்திருக்கு. என்ன பண்றீங்க? அடா அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டான். சௌந்தரதேவி அம்மா தான் வந்துட்டாங்க. அதீங்களா? என்ன பெற்றாரா சாமி? என்ன விட்டு போயிட்டீங்க? நீ ஒரு குத்து போடு. போடு. என்ன பண்ணுது பாரு. என்ன பத்த ராசாத்தி, என்ன விட்டு போயிட்டியே? கல்யாண வீடு இப்ப கருமாதி வீடு ஆயிடுச்சு. மாயில வேப்பல ஏயில திமிரால போதுமால யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமால? தெரியுமே. தூத்துக்குடி பெருவணிகர் திரு சுப்பையா அவர்களின் தவ புதல்வியும் வெள்ளதோர் அவர்களின் தவ தங்கச்சியுமான மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் சகுந்தலா தேவி. தெரிஞ்சுமா மோதுற? தெரிஞ்சதுனாலதான் மோதுறேன். நீங்க சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டா வழி கேட்கறதுக்கு ஒரு பிஏ, அது கேட்டுக்கிறதுக்கு ஒரு டிரைவர். ரொம்ப திமிருதான். நாங்க கல்யாண வீட்டுக்கு தானே வழி கேட்டோம். நாங்களும் கல்யாண வீட்டுக்கு தானே வழி சொன்னோம். நாங்க போனது இழவு வீடு. அட செத்தவர் பேரு கல்யாணம். பாத்தீங்களா உங்க டிரைவரே கரெக்ட்னு சொல்றாரு. அம்மா வேணும்னே வம்பு இழுக்கறாங்க. வாங்கம்மா போயிடலாம். கிளம்புங்க. ஏலே என்கிட்ட மோதிட்டல உன் நிம்மதியை கெடுக்காம விட மாட்டேன். நானும் உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஏன்னா நானே கெட்டவன். அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மேடம் நீங்க என் நிம்மதி கெடுக்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஆளை வச்சு என்ன அடிப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 10 பேர் முன்னால நீங்க கௌரவமா இருக்கும்போது அது கெடுக்கிற மாதிரி சக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் ஐ லவ் யூன்னு கூட சொல்வேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிம்மதி கெட்டு போயிரும்ல. ஏய் யார பார்த்து என்ன பேசுற? ஏன் உன் புருஷன் முன்னால உன்கிட்ட சொல்லுமா? அம்மா வந்துருமா போயிடலாமா? என்ன எடவடமா பேசுற? இல்ல ஆம்பளைங்க கூட பிரச்சனைனா அடிதடி. இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்ச ஆண்டிங்க கிட்ட இப்படி ஏடாகுலமா பேசினாதான் பயப்படுவாங்க. பார்த்தல நம்ம வசனத்தை கேட்ட உடனே வாய் அடிச்சு வண்டியில ஏறி போறத. இனிமே நம்மள பார்த்தாலே 100 அடி தள்ளியே நிக்க. முத்த வர சொல்லுங்க. முத்த வர சொல்லுங்க. சொல்றத முத்த வர சொல்லுங்க. முத்த வர சொல்லியா? உடனே பார்க்கணும். வர சொல்லியா முத்துவ? இந்த ஊர்க்கார பிள்ளைகள மொத்தமா என்ன பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இத பார்க்கவா? ஏய் எல்லாரும் என்ன பார்க்க வரலையா? இதத்தான் பார்க்க வந்தீங்களா? நம்ம முத்து சினிமால நடிக்க போதில்ல, அதான் பார்க்க வந்தோம். சினிமாவிலையா? அவனே நேனே கொண்டையா நாயுடு தெலுங்குல ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். குற்றாலத்துல ஷூட்டிங் வந்தப்ப நடிக்க வந்த நாய் மட்டங்குனியா வந்து படுத்துருச்சு. அதுக்கு பதிலா உங்க முத்துவை செலக்ட் பண்ணிட்டோம். மா பிக்சர்ல அசினுக்கு கசினா நடிக்க போகுது. அசினுக்கு கசினாவா? அவனுண்டு. ஹீரோ யாருன்னு சொல்லல. ஹீரோக்காரு ஃபிளைட்ல வந்துட்டாரு. பிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு. நாளை காலையில அதை தூக்கி அவர் தலையில வச்சாதான் ஹீரோ யாருன்னு எனக்கே தெரியும். அது சோத்த தின்னுட்டு வீட்டை காத்துக்கிட்டு இருக்க. அத போய் சினிமா கினிமான்னு கெடுக்க ஒரு பேர் என்கிட்ட வரக்கூடாது. இல்ல முத்து போற போக்க பார்த்தா என்னை விட நீ டெவலப் ஆயிருவருக்கு மகனே. உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன். என்ன பிரச்சனை? சாப்பிட்ட தாங்க முடியல டாக்கோடைய சேட்டை. அத நீ ஆடணும்ல வேட்டை. அது உன்ன என்ன பண்ணிச்சு தலைவரே? ஏதோ சினிமாவுல அசீனுக்கு கசினா நடிக்க போதா போற போக்க பார்த்தா அது ஹீரோ ஆயிரும் இருக்கு. நான் ஜீரோ ஆயிருவேன். இந்த அட்வான்ஸ புடி. கவலைப்படாத தலைவரே. உடல் மனைவிக்கு உயிர் உனக்கு. எல சரவண பெருமாள் ஐயா வீட்டுக்கு போங்க. முத்துன்னு கூப்பிடுங்க. அது வரும். தூக்கிட்டு வந்துருங்க. பார்த்து அன்பா கூப்பிடுங்க. இல்லனா கடிச்சு வருங்கிறாரு கடிக்குங்கிறாரு. ஆளை பத்தி பேசுறாரா நாயை பத்தி பேசுறாரா? சாட்ட சொல்ல சரியாதான் இருக்கேன். வாட முத்து முத்து வாங்க. இளைஞர் நீல இருந்து வந்திருக்கீங்களா? நான் தான்ல முத்து. இவன் தான்ல குத்து. சீக்கிரம் சீக்கிரம்.
என்னடா வாழை காணும்? ஒண்ணுமே புரியல தலை வாழ காணுங்கிறாரு. தலைக்கு ஆளே வாழ் மாதிரி தான்ல. அடிங்களே எல்லாரும். நல்ல அடிங்களே நாயே. எதுக்கு தலைவருக்கு போனை போட்டு சொல்லிடுவோம். நிறுத்துங்களா தலைவர் போன் சவுண்ட் உள்ள இருந்து வருது. இறங்கல மூடைய இறங்கல அவருங்களே சீக்கிரம். தலைவா பேர் மாறட்டும். மன்னிக்கிற தலைவா. சாட்டே இதுக்கு காரணம் நீ இல்லல்ல நயந்திரா கால. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருக்கோம்னு அக்கா பாடிட்டு ஆக்ஷனை காட்டிட்டு போயிருச்சு. ரியாக்ஷன் அப்படிலாம் நான் வாங்கிட்டு இருக்கல. ஏல என் உடம்புல இத்தனை அடி அடிச்சியே, ஆனா என் ஜெல்லுக்கு ஒன்னாகல, என் பெல்லுக்கு ஒன்னாகல. என்ன சொல்ற? இத சொன்னல நம்மன்னா கெண்ட மீன் பரம்பரை. உடம்புல இருந்து ஒரு செல் இருந்தா கூட உசுர விட்டுருவோம். நம்மள சீண்டி பாக்குறாங்களே. ஏன்னா எப்ப டிவில ரேப் சீனா இருக்கு. ஆமா தங்கச்சி. என்னடா அது ரேப் கத்தா? என்னடா அது வீடு உழுங்குற அளவுக்கு கற்பழிக்கிற? பொறுத்தது போதும் பொங்கி எழும்பல. யோ யோ எங்க ரேப் எங்க ரேப் எங்க ரேப்? பட்ட பால்ல நடு வீட்டுக்குள்ள ரேப் நடக்குது. ஓத்துல சோத்த வடுத்தி இருக்கீங்கல்ல, அறிவு இல்ல. எங்க ரேப் எங்க? இல்லையா? நான் கூட உண்மையாத்தே ரேப் நடக்குதுன்னு கதவுதவனா உடைச்சுக்கிட்டு வந்துட்டேன். டிரைவர் என்னைய மன்னிச்சுக்கிறீங்க. எங்களை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி யாரா தெரியுது? ஏனே காக்கி சட்டை போட்டிருக்கிய? ஒருவேளை விபில வயர்மேனா வேலை பாக்குறீங்களா? சரினே, நீங்க நல்லா மரம் ஏறிடுவீங்க. இந்த அக்கா எப்படின்னு மரம் ஏறுவாங்க? ஏல என்ன பார்த்தா கரண்ட் கம்பம் ஏறவ மாதிரியே தெரியுது. அப்ப போஸ்ட்மேனா? இல்ல வாட்ச்மேனா? இல்ல குறுக்காவா? இல்ல கண்ட்ரேட்டரா? இல்ல 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 அப்ப கொசு மருந்து அடிக்கிற குடும்பமா? ஏல வேணால வேணு இல்லை. நீங்க யாருன்னுங்கிற டீட்டெயில எனக்கு தெரிஞ்ச ஆளு. எல்லா காகி சட்டையை பத்தி சொன்னீங்க. இந்த போலீஸ்காரங்களும் காகி சட்டை போடுவாங்கன்னு தெரியாம போச்சாலே உங்களுக்கு. மாட்டிக்கிட்டனே. நீங்க எல்லாம் போலீஸ் குடும்பமா? நான் யாரு தெரியுமா? தூத்துக்குடி எம்எல்ஏ. வணக்கம் சார். ஆக போறோம்னு சொன்னேன். நான் மட்டும் மந்திரி ஆயிட்டேன்னா போலீஸுக்கு ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட் யூனிஃபார்மா குடுக்குறேங்கய்யா. கதவை திறந்து வச்சுட்டு டிவி பார்க்க கூடாதா? ஏன் இனிய தூத்துக்குடி வாழ் மக்களே, 20 வருஷமா நதிநீர் அடைக்கிறோம்னு ஏமாத்துறாங்க. 20 நிமிஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை நதியை தாமிரபரணி ஆத்துல இணைக்க போரு. ஷார்ட் மியூசிக். அடி 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 அடி. இப்ப தாமிரபரணி ஆத்துல எல்லா நதியும் இணைக்க போரு. எல்லாரும் ஜோரா ஒராட்டி கை தட்டுங்க. எப்படி இணைக்க போறான்? அரசியல்வாதி இல்ல, திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பி விட்டாலும் திருப்பி விட்டுருவான். பையில இருந்து எல்லாத்தையும் வெளியில எடுங்கல. எடுத்தாச்சு. எப்படி இப்ப இந்த வைகை ஆற தாமிரபரணி ஆத்துல இணைக்க போரு. அடுத்து பாலாறு. நல்லா பாத்துக்குங்க. குடுக்கவே மாட்டோம் சொன்ன காவேரி நீரை உங்களுக்கா கஷ்டப்பட்டு பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இணைச்சி பாத்தியா? போதுமால அடிக்கல மியூசிக்க. அடிகளே வேணா. என்னது? ஏமாறுவான்னு பார்த்தா உஷாரா இருக்காளே. இனிமே நம்ம பொழப்பு நடக்காது. ஐயோ ஐடியா. இந்த மரத்துல ஏறிட வேண்டியது. வாங்க ஏன் வாங்க. ஏறுல ஏறு. எப்படி என்னையவாவில அருவாள் எடுத்துக்கிட்டு வரட்டிய? இப்ப பாரு. எப்படி கீழே வர வைக்கணும்னு பாரு. உடல் எடுக்கல வெட்டிக்கல. இப்ப என்ன பண்ணுவ? வெட்டுங்கய்யா வெட்டுங்க. வெட்டல சீக்கிரம் வெட்டல. இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு இந்த சாமாவும் கிடையாது. வெட்டுங்க. சீக்கிரம் பிடிக்கல. எங்க போன ஆளே காணோம். இந்த தோப்புல உள்ள 500 மரத்தை வெட்டினாலும் சரி, மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டுதான் இருப்பேன். சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல.